ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பிளாக் அவுட் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ராத்திரி நேரம் முட்டை வாங்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த ஹீரோக்கு தங்க புதையல் கிடைக்குதுங்க. அந்த தங்க புதையலை இவர் ஆட்டையை போட்டுறாரு. ஆனால் இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதெல்லாம் தாண்டி அந்த தங்க புதையலை இவர் அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்துல யமனுடைய மறுபெயரை தங்கம்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற கிரைம் த்ரில்லர்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் முகமூடி அணிஞ்ச ஒரு திருட்டு கும்பலை காட்டுறாங்க. இவங்க வெல் ப்ரிப்பரேஷனோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குள்ள இரவு நேரத்தில் நுழைறாங்க. இவங்க கையில் சக்தி வாய்ந்த பல ஆயுதங்கள்லாம் கூட இருக்குதுங்க. அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பேங்க் லாக்கரை உடைக்கிறாங்க. அந்த லாக்கரில் இருக்கக்கூடிய தங்கம், வைரம், பணம் அப்படின்னு கையில் கிடைக்கிற எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு அவங்க வண்டியில் லோடு பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த திருட்டை முடிச்சுட்டு ராத்திரி கிளம்புறாங்க. அதே நாள் ராத்திரி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு லெனி டிசோசாங்க. இவர் ஒரு ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கம் போல அவருடைய வேலையை முடிச்சுட்டு ரொம்ப பசியோட வீட்டுக்கு வராருங்க. இவருக்கு திருமணமாய் ரோஸ்னி டிசோசா அப்படின்ற ஒரு மனைவி கூட இருக்கிறாங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஏரியா பசங்கலாம் ஃபுட்பாலை இவரு பக்கம் திருப்பி விட்டுறானுங்க. கடுப்பான ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பாலை எடுத்து ஓட்ட பண்ணி விட்டு அந்த பசங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணி விட்டுட்டு தாங்க வீட்டுக்கு வராரு. ஹீரோ காலையில இருந்து வேலை பார்த்து செம்ம பசியோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோடைய மனைவி ரோஷினி ஹீரோக்காக ஆசாசியா சமையல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா பருப்பு வேகவே இல்லை, சமையல் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் போய் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ குளிக்கிறதுக்காக வாஷ்ரூம் போயிடுறாருங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று கீழே விழுந்து உடஞ்ச மாதிரி சத்தம். என்ன சத்தம் அது அப்படின்னு கேட்க, இல்ல சட்னி எல்லாம் கீழே சிந்திருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோடைய மனைவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பவர் கட் ஆயிடுச்சு. பொண்டாட்டிக்கிட்டு இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இவர் அப்படியே வெளியே வராரு. பார்த்தா இவரோட பொண்டாட்டி பேய் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா டக்குன்னு ஹீரோடைய பொண்டாட்டி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. பொண்டாட்டியோட சமையல் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால நீங்க போயிட்டு முட்டையும் பிரெட்டும் வாங்கிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்போம், சீக்கிரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாருங்க. அவசரத்துல பொண்டாட்டியோட டிஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புறாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது, இவங்களோட பில்டிங்ல மட்டும் கரண்ட் போல மொத்த சிட்டிலையும் கரண்ட் போயிருக்கு. மொத்த சிட்டியும் பிளாக் அவுட்டு. இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல. முட்டையும் பிரெட்டும் வாங்குறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்கை விட்டு கார்ல வெளியே வராருங்க. மார்க்கெட்ல பயங்கரமான டிராஃபிக்குங்க. வண்டி இன்ச்சா மூவ் ஆயிட்டு இருக்குது. பார்த்தா ஒரு ஓரத்துல ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ரவி நின்றுகிட்டு இருக்காரு. டே ரவி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ரவி சொல்றாரு, ஒரு முக்கியமான வேலை விஷயமா இந்த இடத்துக்கு வந்தேன், வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கேப் பார்த்தா கேப் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வண்டியில் ஏறு, உன்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ரவியும் வண்டியில் ஏறிக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால அதையும் மீதியும் பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கொண்டு போய் ரவியை வீட்டில் ட்ராப் பண்ணுறாருங்க. ரவியோட வீட்டில் கார் இருக்குது. காரை வச்சுக்கிட்டு ஏன்டா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. எனக்கு இந்த டிராஃபிக்லலாம் வண்டி ஓட்டுறதுக்கு சுத்தமாக பிடிக்காதுடா. நான்லாம் வந்து இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டினேன்னா என்னோட பாதி வாழ்க்கை டிரைவிங்லேயே போயிடும், அதுக்கு நான் கேப் டிரைவரே ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோடைய டிஷர்ட்டை பார்த்துட்டு, வாழ்ந்தா உன்ன மாதிரி தாண்டா வாழணும், யூனிகான் டிஷர்ட்டை போட்டுட்டு அப்படியே பறக்கலாம்ல அப்படிங்கும் போது, ஏன்டா கலாய்க்கிற, கரண்ட் போனதுனால என் பொண்டாட்டியோட டிஷர்ட்டை மாற்றி போட்டுட்டு வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே மழை தூர ஆரம்பிக்குது. மழை வர மாதிரி இருக்குது, நீயும் கிளம்பு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. இங்கிருந்து தாங்க இந்த படமே விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்கும். ஹீரோ காரை எடுத்துட்டு ரொம்ப வேகமாக வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரோடு சுத்தமாக தெரியல. போதாத குறைக்கு சிட்டி முழுக்க பிளாக் அவுட்ல இருக்கு. ரேடியோவில் ஏதாவது சொல்றாங்களான்னு பார்த்தா இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூனால மொத்த சிட்டிலையும் பவர் போயிருக்கு, கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மழை பெய்யறதுனால ஃபாக் எல்லாம் ஃபார்ம் ஆகி இவரால வண்டியை ஓட்ட முடியல. திடீர்னு ஏதோ ஒரு வண்டி மேல இடிச்ச மாதிரி சத்தங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி இறங்கி பார்த்தா ஒரு வேன் ஒன்று கவுந்து கிடக்குது. ரோட்ல ஒரு பயம் இல்லை, சுத்தமா வெளிச்சமும் இல்லை. அந்த வேன் வேற எந்த வேனும் இல்லைங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு ராபரி கும்பல் ஒரு பேங்க்ல போயிட்டு நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த வண்டி தான். டோர் ஓப்பன்ல இருக்கு. உள்ள போய் பார்த்த ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை எல்லாம் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாரு. எவனுமே கான்சியஸ்னஸ்ல இல்ல. அப்ப ஹீரோ அந்த தங்கத்தை பார்த்துட்டு கனவு காண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட பொண்டாட்டியும் தங்க மலையில நனைகிற மாதிரியும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைச்ச மாதிரியும் சந்தோஷப்படுறாருங்க. அதுக்கு இந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியே எடுத்துட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகிறது, பிடிக்கிறோம் புளியங்கொம்பா பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் பாக்ஸை டார்கெட் பண்றாருங்க. அந்த பாக்ஸை கஷ்டப்பட்டு வெளியெடுக்கிறாரு. அது ரொம்ப வெயிட்டா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிட்டு அவரோட வண்டியில இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ்
ஸ்பேஸ் ஓபன் பண்ணி அந்த பூட் ஸ்பேஸ்ல இந்த ஒரு பாக்ஸை வச்சு மறைச்சிடுறாருங்க. நல்ல குடி நாணயம் மாதிரி இந்த விபத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி கிளம்பிடுறாருங்க. கார்ல போகும்போது தக்காளி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னையோட நம்ம லைஃப் செட்டில்ரா அப்படின்ட்டு. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலங்க. எவனோ ஒருத்தன் கார் முன்னாடி வந்து அடிச்சு கீழே விழுகிறான். சாம்பாரி எனக்கு ஆப்பு அப்படின்ட்டு காரை விட்டு இறங்கி வந்து பார்த்தா 7ஆம் அறிவு படத்துல வர டாங்லி மாதிரி ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான். யார் ராணி எங்க இருந்துடா வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க பட்டுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடிடுறாங்க. இந்த கார்காரன் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிக்க பாக்குறான் அப்படின்ட்டு ஒரு குடிகாரன் வந்து செக் பண்ணிட்டு கவிதையெல்லாம் சொல்லிட்டு நீ முடிஞ்சடா இவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க இவன் சாகவெல்லாம் இல்லைங்க, இவன் யாருன்னு தெரியல, நான் தப்பிக்கவும் பார்க்கல, முதல்ல இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட நபரை தூக்கிட்டு வந்து காருக்குள்ள உட்கார வைக்க இந்த குடிகாரனும் காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிறான். யார் யாரியே வண்டி விட்டு இறங்கியா, உன்னை யாரையா வண்டியில ஏற சொன்னா அப்படிங்கும் போது அந்த நபரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு உதவியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரன் சொல்றான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும் போது அப்ப சரி அவன் செத்துட்டான்னு எனக்கு தெரியும், நீ அவனை என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், போலீஸ் வருவாங்க கேள்வி கேட்பாங்க, நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு இந்த குடிகாரன் பிளாக்மெயில் பண்ண ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. இல்ல அவன் சாகவெல்லாம் கிடையாது, உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல 50,000 ரூபாய் பணமும் 2 பாட்டில் சரக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அவனை புதைக்கிறதுக்கு உதவி பண்ணுவேன். 50,000 ரூபாய் பணத்துக்கு நான் எங்கேயா போவேன் அப்படிங்கும் போது 75,000 ரூபாய் பணமும் 4 பாட்டில் சரக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, என்னையா நீ ரேட் ஏத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்ல, அப்போ ஒன்று செய்ய 1 லட்ச ரூபாய் பணமும் 6 பாட்டில் சரக்கும் வாங்கி கொடுத்துரு அப்படிங்கும் போது யோயோ நிறுத்தியா, நீ பாட்டுக்கு ரேட் ஏத்திட்டே போயிட்டு இருக்க, கட் அண்ட் ரைட்டா சொல்றேன் பாரு, 2.5 லட்ச ரூபாய் பணமும் சரக்கும் வாங்கி கொடுத்துறேன், 1 லட்ச ரூபாய் இந்த கிரைமை மறைக்கிறதுக்காக, 1 லட்ச ரூபாய் நீ உதவி பண்றதுக்காக, 50,000 ரூபாய் நீ கவிதை சொல்றத நிப்பாட்டுறதுக்காக அப்படிங்கும் போது அப்போ ஒன்று செய்ய அந்த 2 லட்ச ரூபாய் ஓகே, 50,000 ரூபாய் மடிச்சு உன் இடுப்புல சொல்லிக்க, என்னாலலாம் கவிதை சொல்லாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரியா வாயா இந்த டெட் பாடியை மறைக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த டெட் பாடியை எடுத்துட்டு கார்ல டிராவல் பண்றாங்க. பார்த்தா செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவர் தாங்க. அவருடைய பேரு பட்டேலு. அவரை காலையில தாங்க நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லையா, அதனால இவர் அடிக்கடி இந்த ஸ்டிங் ஆபரேஷனுக்கெல்லாம் போவாரு. காலையில பட்டேல் சாரை மீட் பண்ணி இவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறாருங்க. அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும், நீங்க எப்படியாவது இந்த டீலுக்கு ஓகே பண்ண வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 10% கமிஷன் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 10 பத்தாது எனக்கு 15 வேணும் அப்படின்னு குவாலிட்டியே இல்லாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை பணத்துக்கு ஆசைப்பட்டு உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இவர் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா அவர் வீடியோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ பிளான் பண்ணியிருக்காரு. ஆனா அது ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம பட்டேல் சாருக்கு தெரியாது. அது வெளியே வந்தா தானே தெரியும். இப்போ செக்கிங்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன லெனி சார் காலையில மீசையோட இருந்தீங்க, இப்போ மீசையெல்லாம் எடுத்துட்டு சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க, அப்புறம் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சுடுகாட்டுக்கு அப்படின்னு இந்த குடிகாரம் போட்டு கொடுத்துறான். இந்த பட்டேல் சார் பயங்கர ஷாக்காக, ஹீரோ போட்டு விட்டியடா பாடி சோடா அப்படின்னு சொல்லி பார்க்க, உடனே இந்த குடிகாரன் அது இல்ல, அது வந்து செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சுடுகாட்டுக்கு தானே போவாங்க, அதை அப்படியே நான் கவிதையா சொன்னேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படி வரீங்களா அப்படின்னு பட்டேல் சார் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நாம ஒரு டீல் விஷயமா பேசியிருந்தோம் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பின்னாடி ஒருத்தர் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவரோட கதை என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த குடிகாரன் சரக்கு பாட்டில் எடுத்து காட்டுறான். ஓ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா, சரி ஓகே இந்த வழியா ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க, பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. உடனே நம்ம ஹீரோவும் கார் எடுக்கிறாரு. அந்த பர்சன்டேஜை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பட்டேல் சார் அனுப்பி வைக்கிறாரு. அது ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்ற விஷயமே இப்போ வரைக்கும் பட்டேல் சாருக்கு தெரியாதுங்க. எப்படியோ தப்புச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோ குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் டெட் பாடியை கொண்டாந்து அந்த குழி கிட்ட வைக்கிறாங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அங்க இருந்த 2 பேர் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் பாத்துறாங்க, வசமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த 2 பேர்த்தோட பேர் பாத்தீங்கன்னா டிக்டாக். அவங்க 2 பேர்த்துக்கும் ஹீரோக்கும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா நம்ம கிட்ட ஒரு கதையை சொல்றாங்க. அதே நாள் சாயங்காலம் ஒரு 5:45 மணி இருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்க 2 பேர்த்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த டிக்டாக்கோடைய மாமா தான். இவங்க 2 பேரும் டிக்டாக்ல ஃபேமஸான ஆட்களா இருந்திருக்காங்க. டிக்டாக் பேன் பண்ணதுனால வருமானத்துக்கு வழி இல்லாம திருட்டு வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில அவரோட அத்தை கழுத்திலேயே கையை வச்சிருந்திருக்காங்க. மாமா வசமா தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சுட்டாரு. நாங்க தெரியாம பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதுனால, சரி மருமகனுங்க அப்படின்றதுனால விடுறேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ஸ்டிங் ஆபரேஷனுக்காக வந்திருப்பார் இல்லையா, அப்போ அவருடைய கேமரா பேக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபோனில் டவர் கிடைக்கல நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அந்த கேமரா பேக்கில் இருக்கக்கூடிய கேமராவை இவனுங்க 2 பேரும் திருடிட்டு வந்திருப்பானுங்க. ஹீரோ இவனுங்களை பார்த்து பயப்பட, இவனுங்க ஹீரோ பார்த்து பயப்படுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த குடிகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடிய கிரைமை மறைக்கிறதுக்கு நீ உதவி பண்ணா இவன் பணம் தருவான், இவன் கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, உடனே இந்த டிக்டாக் அப்படின்றவனுங்க உடனே எல்லாம் நம்ம ஓகே சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் நடிக்கணும், அதான் நம்ம டிக்டாக்ல ரொம்ப பிரபலமான ஆட்களாச்சே, நம்மளுடைய நடிப்பு திறமையை இங்கே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்ப கஷ்டத்துக்காக நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்ட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த டெட் பாடியை மறைக்க பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. கிரைம் நடக்கும்போது மழை பெய்யறதெல்லாம் இந்தியன் சினிமாவுடைய
டெம்ப்ளேட்டாவே மாறிடுச்சு இல்லையா கைஸ். இப்படி இவங்க புதைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்து மிரண்டு போய் அவசர அவசரமா புதைச்சிட்டு டக்குன்னு வண்டியில் ஏறி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. பேயை கண்ணால பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி இந்த சம்பவமெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்ட். மரத்துக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு மர்ம நபர் இவங்க பண்ணிட்டு இருந்த எல்லா வேலைத்தனத்தையும் பார்த்துடுறாருங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, அவரு இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டெடெக்டிவ்ங்க. அவருடைய பேரு அரவிந்த். அவரு இவங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோடைய கேங்கு தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோடைய பொண்டாட்டி விடாம கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முட்டை வாங்க போனீங்களா இல்ல முட்டை வைக்க போனீங்களா, இன்னும் வீட்டுக்கு வந்து சேரவே இல்லை அப்படிங்கும்போது இதோ வந்துட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த டிக்டாக்கை கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்க தான் ப்ராப்பராக எங்களுக்கு உதவி செய்யவே இல்லையே, நாங்க ஏன் உங்களுக்கு பணம் தரணும், அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல கிரைம் நடந்தது தான், பண்ண கிரைமை நாங்க போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அமைதியாரு, என் பாஸ் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ் கிட்ட பேசுறாருங்க. ஹீரோடைய பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து எக்ஸ் எம்எல்ஏ வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்றேன்னா உடனே அங்கே போய் வீடியோ கவர் பண்ணி அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு வேலையில் ப்ரெஷர் இருக்குதுங்க. அதனால சரி ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிப்போம் அப்படின்ட்டு இங்கிருந்து கிளம்புறாருங்க. போராட்டம் நடக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இந்த எக்ஸ் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பேக்குள்ள கையை விட்டா கேமராவை காணோம். அப்படியே சைஸா இந்த டிக்டாக் வந்து பொம்ப ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேர் தானே அந்த கேமராவை திருடினது. இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லவே இல்லை. அதே சமயம் இந்த எக்ஸ் எம்எல்ஏ நம்ம ஹீரோ பார்த்து லைட்டா பம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணத்தை இப்போ நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவங்க எம்எல்ஏவா இருக்கும்போது ஹீரோ ஸ்டிங் ஆபரேஷன்ல ஈடுபட்டு இருக்காருங்க. நேரா இந்த எம்எல்ஏவை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று கட்டணும், அதுக்கு நீங்க அப்ரூவல் தரணும், அது இல்லீகல் பில்டிங் தான், ஆனால் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு இந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா நீங்க பணம் மட்டும் கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்ப்ளீட்டாக வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை நியூஸ் சேனலுக்கெல்லாம் கொடுத்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அதனால இவங்களோட பதவி போயிடுச்சுங்க. எம்எல்ஏவா இருந்தவங்க இப்போ எக்ஸ்எம்எல்ஏவா மாறிட்டாங்க. ஸோ அதனால இந்த எக்ஸ்எம்எல்ஏக்கு ஹீரோ மேலே காண்டு இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய போராட்டத்தை ஹீரோனால வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கேமரா மிஸ் ஆயிடுச்சுங்க. எல்லா சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே ரிப்போர்ட் கவர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஹீரோனால கவர் பண்ண முடியல. கேமரா மட்டும் இல்லைன்னா நான் தீந்தேன், அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இந்த டிக்டாக் பார்த்தீங்கன்னா எங்கனால தான் அந்த கேமரா தொலைஞ்சு போச்சு, நாங்கள் தான் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உங்கள் கேமராவை அடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த கேமரா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, சையத் அப்படின்றவருடைய எலக்ட்ரானிக் கடையில் பார்த்தீங்கன்னா விற்று பணம் வாங்கியிருந்துருக்காங்க. உடனே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பி அந்த ஒரு கேமரா ஷாப்புக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த கேமராவில் தான் இந்த பட்டேல் சாரோடைய அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வீடியோவும் இருக்கு இல்லையா, அதனால அந்த கேமரா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குதுங்க ஹீரோக்கு. ஃபைனலி சையத் அப்படின்ற அவருடைய கடைக்கு போயிட்டாங்க. சையது மாமாவை வர சொல்லிட்டோம், அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அவருடைய கடைக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சையது மாமா அந்த இடத்துக்கு வராருங்க. அவரு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவா ஒவ்வொரு சாவியா எடுத்து அந்த கடையை ஓப்பன் பண்றாரு. அவர் அந்த கடையை திறக்கிறதுக்குள்ளேயே இவங்க எல்லோருக்குமே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க அந்த சாவியாவது எங்க கிட்ட கொடுங்க, நாங்களாவது டோர் ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. ரொம்ப ஸ்லோவா ஒவ்வொரு சாவியா எடுத்து பூட்டை ஓப்பன் பண்ணி கடையை திறக்கிறாருங்க. சையது மாமான்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக இவருக்கு ஸ்லோ மோஷன் மாமான்னு பேர் வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி கடையை திறந்துட்டாருங்க. எப்படியோ கடையை திறந்துட்டாரு. கேமரா வாங்குறோம், மொதல் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமராவை கேட்டா உள்ள போய் சையது மாமா பேக்ல இருந்து ஒரு சாவி குத்து எடுக்கிறாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோரையும் ஓப்பன் பண்ண வேண்டியதா இருக்குது. மீண்டும் மீண்டுமா உள்ள என்ன புதையலாயா வச்சிருக்க, எதுக்கியா இத்தனை பூட்டை போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, ஆனா அவர் அதை பத்தியெல்லாம் கேர் பண்ணிக்காம அப்படியே பொறுமையா ஓப்பன் பண்றாருங்க. எப்படியோ கேமரா கைக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தா அவர் ரிசிப்ட் எடுத்து நீட்டுறாரு. ரிசிப்ட்ல 10,000 ரூபாய் கொடுத்தா தான் கேமரா தருவேன்னு போட்டிருக்காரு. என்னோட கேமரா வாங்குறதுக்கு நான் ஏன் 10,000 ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் தெரிய வருது இவனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்க இல்லையா டிக்டாக், இந்த கேமரா கொண்டாந்து இவர்கிட்ட வித்து பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை ஒரு நபர் கிட்ட கொடுத்து போதைப் பொருளை வாங்கிட்டு வந்து சுடுகாட்டில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் ஹீரோவும் இந்த குடிகாரனும் அந்த டெட் பாடியை புதைக்கிறதுக்காக வந்து இவங்க கண்ணில் பட்டு இவ்வளோ அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இப்போ அந்த பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அவரு ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்குள்ளேயே சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம சையது மாபா கடையை பூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கெஞ்சி அவரோட வாட்சை கலட்டி கொடுத்து, இந்த வாட்சில் கோல்டு பிளேட் இருக்கு, ஆனால் வித்துறாதீங்க, நான் திரும்ப வந்து இந்த வாட்சை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ கேமரா வாங்கிடுறாரு. அப்பாடா கேமரா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கேமராவில் இருக்கக்கூடிய ஃபைலை செக் பண்ணா ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. அதில் மெமரி கார்டே இல்லை. யோ மெமரி கார்டு கொடுக்காம போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே வராரு. ஆனால் சையது மாமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. ஹீரோக்கு பயங்கர அப்செட்டா இருக்குது. கேமரா கிடைச்சும் யூஸ் இல்லாத மாதிரி ஆயிருது. அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு அங்க நடந்து வரா. அந்த பொண்ணோடைய பேரு ஸ்ருதி அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா அந்த பொண்ணோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சான். இந்த டைம்ல கேப் எதுவும் கிடைக்கல, அதனால நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, டிக்டாக் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ருதியை பார்த்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே நீங்க வாங்க நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் முடியாது, ஆல்ரெடி நாங்க ஃபுல்லா இருக்கோம், இடம்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி சொல்றாங்க காரும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இந்த இடத்த பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அப்புறம் காலையில என்னோட
என்னுடைய முகம் வந்து நியூஸ் பேப்பரில் வரதை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கும்போது சரி சரி வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்க 5 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஹீரோ ஒழுங்காக பேச மாட்டேன்றாரு. ஆனால் இந்த டிக்டாக் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி கிட்ட பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்ருதி அவங்கள மதிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ சூச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சூச்சு போறாருங்க. அப்போ இவங்க சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னைக்கு ட்ரை டே, இன்னைக்கு சரக்கு வேணும்னா எங்கே போய் சரக்கு கிடைக்கும், அதனால அமைதியா இருங்க, உங்களை எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு என் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ற வழியை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா இவர் வண்டியை நிப்பாட்டின இடம் ஒரு ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி. அந்த ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணப்பட்ட நிலமையில இருந்துட்டு இருக்கு. சரக்கு வேணும்னா எதுக்காக இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு, நமக்கு வேணும்னா நம்மளே போய் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடிகாரனும் இந்த டிக்டாக் அப்படின்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபேக் சாவியை போட்டு அந்த ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் இஷ்டத்துக்கு சரக்கெல்லாம் ஆட்டையை போட ஆரம்பிச்சிடுறாங்க. மூட்டை மூட்டையை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஒயின் ஷாப்ல இருந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த அலாரத்தை கேட்டு போலீஸ்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவட பாவிங்களா, கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடுன்னு வந்து கார்ல உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. உடனே இவங்க எல்லாரும் கார்ல வந்து உட்காந்துடுறாங்க. போலீஸ்காரங்க பயங்கரமா சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கார் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த ஸ்ருதி பாத்தீங்கன்னா, அட பாவிங்களா, லிஃப்ட் கேட்ட பாவத்துக்கு ஏன்டா என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை எங்கேயாவது டிராப் பண்ணிருக்கடா, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பம்ப ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க பயங்கரமா சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டிடெக்டிவ் அரவிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, அவரும் பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இந்த டான் அவர் மறைச்சு வச்சிருந்த கோல்டன் ரிவால்வரை எடுத்து பட்டுன்னு ஷூட் பண்றாருங்க. பார்த்தா பின்னாடி வர போலீஸ்காரங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த டிடெக்டிவ் அரவிந்த் இருக்கிறார் இல்லையா, அவரும் இந்த போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்றதுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவர் எதுக்காக போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்ருதி வண்டி விட்டு இறங்கிடுறாங்க. அப்பதான் ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனையே நம்ம ஹீரோ கிட்டையும் இந்த டிக்டாக் கிட்டையும் சொல்றாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்க காருக்குள்ள மட்டையாய் கிடக்கிற குடிகாரன் சாதாரண குடிகாரன் கிடையாது. அவனோட பேர் அஸ்கர். அவன் பயங்கரமான டேஞ்சரான ஒரு டானு. அவன் கிட்ட இருக்கக்கூடிய கோல்டன் ரிவால்வர்ல இது வரைக்கும் 100 பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறான். அவனை எதிர்த்து யாருனாலையுமே தொழில் பண்ண முடியாது. ஆனா இப்ப இவன் ஏன் இப்படி குடிகாரனா இருக்கிறான், பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. இது அவன் டானா அப்படின்னு ஹீரோவும் அந்த டிக்டாக்கும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்குதுங்க. அந்த துரோகத்துல இந்த அஸ்கர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டான். ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்த இந்த கோல்டன் ரிவால்வர் எடுத்துட்டு என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்து புடுங்கின மொத்த சாம்ராஜ்யத்தையும் நான் திரும்பவும் அடைவேன், நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி இவன் வெறிகொண்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த டாங்லி ஆக்சிடென்ட் பண்ணி ஹீரோடைய கார்ல இந்த குடிகாரன் ஏறி இவ்வளவு அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதுங்க. இப்போ இவன் டான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இவன் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா போலீஸ்காரங்க நம்மளையும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவன் கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது, போலீஸ் கிட்டையும் நம்மளால போக முடியாது. இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசனை பண்ண அப்பதான் முகில் அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த அஸ்கர் அப்படின்ற டானை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற தகவல் தெரிய வருது. நாம இந்த முகில் அப்படின்ற அந்த டான் கிட்ட போயிட்டு இவனை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அப்பதான் தெரிய வருது இந்த முகில் அப்படின்ற டான் பாத்தீங்கன்னா இந்த அஸ்கர் அப்படின்ற டானுக்கு கீழே வேலை பார்த்தவன் தான், அசிஸ்டண்டா இருந்தவன் தான். நம்ம அஸ்கர் பாத்தீங்கன்னா இவரை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த முகில் பாத்தீங்கன்னா துரோகம் பண்ணி நம்ம அஸ்கரோடைய சாம்ராஜ்யத்தையே அழிச்சிருந்திருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் வந்து வேலை செய்வேன், ஆனா நீ டானா இருப்ப, நியாயமா பார்த்தா நான் தான் டானா இருக்கணும், நீ அதுக்கான இடத்த கொடுக்கவே இல்லை, அதனால தான் உன்னோட சாம்ராஜ்யத்தை நான் அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த முகில் சொல்லி இருந்திருக்கிறான். இதை நான் உன் வாயால இருந்தே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தேன். இப்போ உன் வாயாலேயே உண்மை வெளி வந்துருச்சு, உன்னை நான் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல இந்த முகிலோட ஆட்கள் அஸ்கரை பாத்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இந்த முகில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, டிக்டாக், அப்புறம் ஸ்ருதி எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த அஸ்கர் பாத்தீங்கன்னா எனக்கு உன்னோட காரை மட்டும் விட்டுரு, எப்படி இவன் கதையை முடிச்சிருவேன், எனக்கு உன்னோட கார் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல, அப்ப இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு யோசனை போகுது, அந்த ராபரி கும்பல் கிட்ட இருந்து எடுத்த அந்த தங்கம் இருக்கக்கூடிய பெட்டியை ஹீரோ காருக்குள்ள தானே வச்சிருக்காரு, காரை கொடுத்துட்டா எல்லாம் போயிடும் இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா ஹீரோ, அஸ்கர் அண்ணன் இவ்வளவு நேரம் நீங்க எங்க கூட டிராவல் பண்ணீங்க, இனிமேல் நான் உங்க கூட இருக்கலான் இருக்கிறேன், என்னோட சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்கர் கூடயே நிக்க இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த முகிலோடைய ஆட்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா நம்ம அஸ்கர் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த முகில போட்டு தள்ளிடுறாருங்க. மறுபடியும் என்னோட சாம்ராஜ்யம் என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு அஸ்கர் சந்தோஷப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு அந்த புகைக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து நம்ம அஸ்கரை ஷூட் பண்ணிடுறான். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கார்ல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணாரு, அதான் டாங்லி மாதிரி இருக்கிறாருன்னு கூட சொல்லியிருந்தேனே அந்த நபர் தான். அந்த நபரை மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நபருக்கும் ஒரு கதை இருக்குதான். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களை வேணும்னு நான் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணல, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த டிடெக்டிவ் வந்து அந்த மிஸ்டர் எக்ஸோட கழுத்துல மயக்க ஊசியை போட்டு மயக்கடைய வச்சிடறாரு. இவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த டிடெக்டிவ் பக்கத்துல நம்ம ஸ்ருதி போய் நிக்கிறாங்க. ஸோ ஸ்ருதியும் இந்த டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா ஒன்று அப்படின்றது தெரிய வருது. நம்ம அஸ்கர்
அஸ்கர் அண்ணா சாவறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது. இந்த மாதிரி மசூதிக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட என்னுடைய டெட் பாடியை புதைச்சிருங்க. அதுவும் ஒரு ப்ராப்பரான சவப்பெட்டியில தான் புதைக்கணும். கையும் காலும் இடிச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாருங்க. ஆக்சுவலா இந்த டிடெக்டிவ் வந்து நம்ம ஹீரோவுடைய மனைவி ரோஷினி இருக்காங்க இல்லையா, அவங்க வச்ச ஒரு ஆளு. ஆரம்பத்தில் இந்த டிடெக்டிவ்க்கு ஃபோனை போட்டு என் புருஷனுக்கு யாராவது கூட ரிலேஷன்ஷிப் இருக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லி இருந்திருக்காரு. அப்படி விசாரிச்சதுல நம்ம ஹீரோ க்ளீன் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஆனா இது அவங்க எதிர்பார்த்த ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோவோடைய மனைவிக்கு ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குதுங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக ஹீரோ கிட்ட இருந்து டிவோர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஆனா டிவோர்ஸை எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா ஹீரோ தான் நல்லவரா இருக்கிறாரு. அதனால நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி அதை என்கிட்ட காட்டுங்க, நான் சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் ஸ்ருதி அனுப்பி வச்சு ஸ்ருதி கூட நம்ம ஹீரோ நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போட்டு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த டிடெக்டிவ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் ஹீரோடைய அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் இந்த டிடெக்டிவ்க்கு தெரிய வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ள ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அதனால தான் அந்த சவுண்டு கேட்டிருக்கோம். ஹீரோடைய மனைவி கூட பார்த்தீங்கன்னா சட்னி சிந்துன்னு தான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் கரண்ட் போன கேப்பை பயன்படுத்தி அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கையை வச்சு கொண்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்பாரு. நீண்ட நாட்களாகவே ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குதுங்க. அப்புறம் சைது மாமாவோட கடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அடங்கிய மெமரி கார்டை விலை கொடுத்து வாங்கினது வேற யாரும் கிடையாது, இந்த டிடெக்டிவ் தான். இந்த சுத்தியை அனுப்பி வச்சதும் இந்த டிடெக்டிவ் தான். போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணதும் இந்த டிடெக்டிவ் தான். இதெல்லாம் எதுக்காக பண்ணார் அப்படின்னா ஹீரோடைய காரில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ்க்காக தான். அதில் வந்து தங்கம் இருக்குது அப்படின்றது இந்த டிடெக்டிவ் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இறந்து போன இந்த அஸ்கரோடைய டெட் பாடியை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சா 10 லட்ச ரூபாய் ரிவார்டு தருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோடைய கார்லேயே ஏற்றிக்கிட்டு அவங்க கண்ணை காட்டி மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் இந்த டிக்டாக் சொல்கிறாரு, அந்த காரில் பெட்ரோல் இல்லை நம்ம பார்த்தோம் இல்லையா, குறைஞ்சபட்சம் 2 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி போகும். நம்ம 2 கிலோமீட்டர் எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கிருந்து போயிட்டோம்னா இவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்கிருந்து ரொம்ப வேகமாக போய் இந்த காரை பிடிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோ இந்த டிக்டாக் இவங்களுக்கு இடையில பஞ்சாயத்தெல்லாம் நடக்குது. அந்த பஞ்சாயத்தில் இந்த டிடெக்டிவையும் ஸ்ருதியும் அட்டாக் பண்ணிட்டு எப்படியோ அந்த காரை எடுத்துட்டு இவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் இருக்குது. ஹீரோவோடைய அந்த மெமரி கார்டு ஹீரோ கிட்டேயே கிடச்சிருக்கு. அதே சமயம் ஹீரோ அந்த மெமரி கார்டில் இருக்கக்கூடிய தன்னோட மனைவி கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறாரு. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ டிக்டாக் இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் காருக்குள்ளே இருக்குது. அஸ்கர் தான் செத்துட்டாரு. இப்போ ஒரு இடத்துல போயிட்டு அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் எடுத்து இவங்க 3 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஆளால் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலான்ட்டு அந்த பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இவங்க எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த ராபரி கும்பல் ஒரு பேங்க்ல போய் கொள்ளையடிச்சாங்க இல்லையா, அந்த ராபரி கும்பலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மொத்தத்தையும் தான் ஆட்டையை போடலான்னு பிளானை போட்டு அவங்க குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ல பாய்சனை கலந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் கண்ணை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த வேனுக்குள்ள ஒருத்தருக்கு சண்டை வந்திருக்குது. அந்த சண்டையில வேன் கவுந்திருக்குதுங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வேன் கவுந்ததுல மொத்த பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நகையெல்லாம் எடுக்காம அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அதில் இருக்கக்கூடிய நகையை மட்டும் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ பிரசன்ட்ல அந்த பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வெப்பன் தாங்க இருக்குது. எந்த தங்கமும் இல்லை, பணமும் இல்லை. இவங்க சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. வேற என்ன பண்றது, உடனே அந்த வெப்பனை எடுத்து தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி பட்டுன்னு ஷூட் பண்ணி அந்த புல்லட் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு வாழ்க்கையும் போச்சு, பணமும் கிடைக்கல. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண சரின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒயின் ஷாப்ல ஆட்டையை போட்ட சரக்கெல்லாம் எடுத்து இந்த டிக்டாக் கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அதே சமயம் இந்த டிடெக்டிவ் கிட்ட இருந்து ஒரு பேக் எடுத்திருப்பாங்க. அந்த பேக்ல இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க எங்கேயாவது போய் செட்டில் ஆயிருங்க, நான் அப்படியே இந்த அஸ்கர் அண்ணாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துட்டு நேரா இந்த அஸ்கர் அண்ணா சொல்லப்பட்ட அந்த மசூதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே புதைக்கலான்ட்டு குழிய தோன்றாருங்க. அப்போ தோண்டும் போது ஏதோ ஒரு இரும்பு டப்பா இடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா அது இங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி தாறுமாறான ட்விஸ்ட்டுங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள ஃபுல்லா தங்க பிஸ்கெட்டு. இந்த அஸ்கர் அண்ணா டானா இருக்கும்போது கடத்தப்பட்ட தங்கத்தை எல்லாம் இங்கே கொண்டாந்து புதைச்சி வச்சிருக்காரு. ஹீரோக்கு அது ஒரு தங்க புதையலா கிடைச்சிருக்குது. அப்போ கனவு காண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோடைய பொண்டாட்டியும் நிற்கிற மாதிரியும் இந்த தங்க பிஸ்கெட் மேலே பொழிகிற மாதிரியும். ஆனால் இந்த வாட்டி என் பொண்டாட்டி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு தனியாக இவர் அந்த ட்ரீமில் நனைய ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா சின்ன பசங்கள்லாம் அங்கிருந்து பார்த்துறானுங்க. ஐயோ இது நமக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு அந்த தங்க பிஸ்கெட் இருக்கக்கூடிய டப்பாவை தூக்கிட்டு போய் மறுபடியும் பூட் ஸ்பேஸில் வச்சுட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அஸ்கர் அண்ணா என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த சின்ன பசங்கள்லாம் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கர் அண்ணாவோட டெட் பாடியை பார்க்குறாங்க. ஹீரோடைய காரை துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ ஹீரோ தப்பிச்சு வந்துடுறாருங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்களுக்கும் தெரியல. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போது நீ எங்கே போயிட்டா, உன்னை நினைச்ச உன் பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோடைய மனைவியும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா செய்தி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 இப்போ வந்துருவான் பாரு அப்படின்னு சொல்ல கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு போலீஸ்காரங்க வந்து உங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராபரி கும்பல் பயன்படுத்தப்பட்ட அந்த வெப்பன்ல நம்ம ஹீரோவோடைய மனைவி ஃபிங்கர் பிரிண்ட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து அவங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண சொன்னதே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி ஆக்சுவலாக நான் காலையில் வந்து உங்ககிட்ட பேசினது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன், இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும், இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா அந்த மெமரி கார்டை உங்கள் கண்ணு முன்னாடியே உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோடைய மனைவியும் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணுறாரு. அவர் கண்ணு முன்னாடியே ஹீரோ அந்த மெமரி கார்டை உடச்சிட்டு போய் பெட்டில் படுக்கிறாரு. பெட்டில் ஃபுல்லாக தங்க பிஸ்கெட்டாக இருக்குதுங்க. ஹீரோக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு நினச்சா வச்சாம்பாருங்க ஒரு ஆப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அஸ்கர் அண்ணாவை ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க இல்லையா, சின்ன பசங்கள்லாம் வந்து அவரோட உயிரை காப்பாற்றிடுறாங்க. அவர் கண்ணு முடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ தங்க பிஸ்கெட் மேலே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் படத்துக்கு இடையில இந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு நபருக்கு ஒரு கதை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், அதாவது டாங்லி மாதிரி இருக்கிறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் ஒரு கான்ட்ராக்ட் கில்லருங்க. அவரை வேலைக்கு எடுத்தது யார் அப்படின்னா இந்த எக்ஸ்எம்எல்ஏ. என்னோட பதவி போனதுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் ஹீரோ தான் காரணம், அதனால அவன் கதையை முடிச்சிருன்னு வேலையை ஒப்படைச்சிருந்துருக்காங்க. இந்த டாங்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய காரை ஃபாலோ பண்ணிட்டு கொல்றதுக்காக வந்திருக்கிறான். அப்போதான் நம்ம ஹீரோ காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவனோட டெட் பாடியை மறைக்கிறதுக்காக தான் இந்த பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருந்துருக்குதுங்க. ஆனால் இப்போ இந்த டாங்லியும் உயிரோட தான் இருக்கிறான். அதே சமயம் நம்ம அக்ஷரனாவும் உயிரோட இருக்கிறாரு. ஹீரோ கிட்ட தங்க இருக்கு. இப்போ இவங்க 3 பேர்த்தையும் செகண்ட் பார்ட்டுக்கான லீடா வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.